ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்குனி உத்திரம் டே, அதுவும் முருகன் கோவிலுக்கு போகிறோம். இந்த முருகன் கோவில் நம்ம எப்படிலாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்மணி. இந்த வருஷம் பங்குனி உத்திரமுக்கு நம்ம போக போகிற கோயில் வந்து முத்துமலை முருகன் கோவில், ஆத்தூரில் இருக்குல்ல அந்த கோவில் தான். எவ்வளோ க்ரௌடு இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம வந்து முத்துமலை முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் முருகரை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க கண்மணி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கோவில் கிளம்பியாச்சு. கோவிலுக்கு கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்புக்கு இன்றைக்கி ஒர்க்கு. ஸோ அதனால் நம்ம வந்து கேப் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் போகிறோம். வாங்க நம்ம கேப் வந்து வந்துருச்சு. கேபில் போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் போகலாம். அம்மா அப்பா கூட சேர்ந்து போகலாம். பின்னாடி அப்பா அம்மா எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். முத்துமலை முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. கேப் வந்தாச்சு. தூரத்தில் வந்துட்டு இருக்கு கேபில் போயிட்டேன். நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் போகலாம். நம்ம இப்போது கோவிலுக்கு கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நிறைய வெயில் இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து இந்த டைம் கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து ஆத்தூர் போகிற பஸ் வந்து முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகும். இந்த ஆத்தூர் போகிற பஸ்ஸில் தான் கோவிலுக்கு போகிறோம். நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு தெரியாச்சு. இப்போது சேலம்லேருந்து நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு 36 rupees வந்து ஆச்சு. இப்போ நம்ம பஸ்ஸில் கிளம்பி சூப்பராக ஒரு 50 minutesலேயே நம்ம வந்து கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது கண்மணி. பைக்கு பார்க்கிங் மட்டும் அவ்வளோ கூட்டம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். முத்துமலை முருகன் டெம்பிள் வந்தாச்சு. பங்குனி உத்தரம் ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. பாருங்க, முருகர் தூரத்தில் தெரிகிறாரு. செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். அப்பா வந்து டீ குடிக்கலாம்னு சொன்னார். ஸோ நம்ம டீ குடிக்க வந்தாச்சு. எவ்வளோன்னு கேட்டால் 100 rupees, 7 rupeesக்கு நல்லா இருக்குது. ஸோ நம்ம வாங்க போகிறோம். க்ரீன் கலர் வேணும், க்ரீன் கலர். கோயில் சுத்தையும் எல்லா கடைகளும் இருக்குது. வெயிலுக்கு ஏற்ற கோசாப்பழம், தர்பூசணி பழம் பீஸ் 20 ரூபா. அங்கேருந்து இது வரைக்கும் வண்டி பார்க்கிங் இருக்குது, பைக்கு பார்க்கிங் இருக்குது. பாருங்க, சாரையாக மக்கள் கூட்டம். இந்த கோயிலுக்கு சும்மாவே நிறைய கூட்டம் மக்கள் வரும். இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஸ்பெஷல். நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது. வந்து நீர் மோர் பந்தல், எல்லாருக்குமே மோர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே முத்துமலை முருகன் கோவிலில் எல்லா விதமான கடைகளுமே இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லேருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே தான். அது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம முருகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 minutes நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னா 146 அடியில் இருக்க பெரிய முருகரை பக்கத்தில் இருந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்து கோபுரம் வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பெரிய கோபுரம். முத்துமலை முருகன் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். உள்ளே வந்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அவ்வளோ பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக மார்னிங் ஏர்லியாக வந்து சுவாமி தரிசனம் வந்து பார்க்க வந்தவங்களே நாங்கள் போன டைமில் தான் தரிசனம் முடிச்சுட்டே வெளில வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் முருகனை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் வந்து வந்துருந்துச்சு. கூட்டம். ஓம் அபிஷேக பிரியனே போற்றி. ஓம் அழகா போற்றி. என்னதான் இன்னைக்கு முருகனோட ஸ்பெஷல் டே அப்படின்னு இருந்தாலும் நம்மளோட முருகரையும் அவரோட அண்ணனான விநாயகரும் 2 பேரையுமே உட்கார வச்சு செம்ம சூப்பராக அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க கோவிலில். இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால இங்கே பிரம்மாண்ட முருகருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகரே தம்பதி சகேந்திரமாக நம்மளுக்கு வள்ளி தெய்வானையோட காட்சி தர மாதிரியும், இந்த பக்கம் சிவன் பார்வதி எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக நம்மளுக்கு
காட்சி தர மாதிரியான ஒரு டெக்கரேஷன் வந்து நவதானியங்களை செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இவங்களையும் தரிசனம் பண்ணி முடிச்சு அடுத்து நம்ம முருகரை தரிசனம் பண்ண போகிறதுக்காக க்யூவில் போய் நின்னாச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. மணி வந்து ஒரு 1:15 அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில்லையும் கடுமையாக நின்று நம்ம முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக அவ்வளோ மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. இங்கே இருந்து முத்துமலை முருகன் கோவில் பார்க்குறதுக்கு போகிறோம். மினிமம் 1 hour டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பாருங்க எவ்வளோ தூரம். இங்கே ஒரு கிரவுண்டே அப்படியே கவலையாக பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம வெயில் அடிக்குது. ஆனால் முருகரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து வெயிலாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் முருகனை பார்க்க லைனில் நின்னாச்சு. இப்போ நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு வழியாக இந்த ஷீட் போட்ட இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் பேரிகார்டு இருக்குல்ல, அது வச்சு நம்மளுக்கு அப்படியே செப்பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் லைனாக போகிறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஃபைனலி நம்ம இப்போது விஸ்வரூப முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இங்கே கீழே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இந்த லைன் தான் ஒரு 10 லைன் வந்து எஸ் மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து நம்ம வர்றதுக்கே மினிமம் 1 hour வந்து ஆச்சு. விஸ்வரூப முருக பாத தரிசனம் பார்க்க போகிறோம். 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது பே பண்ணிவிட்டு நம்ம முருகன் பாதம் பார்க்க போகலாம். 2 இப்போ நம்ம விஸ்வரூப முருகனோட பாத தரிசனம் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே பாதத்துலேருந்து நம்ம பிரம்மாண்ட முருகனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தார். இவ்வளோ தூரம் நம்ம வந்து வெயிலில் வெயிட் பண்ணி டயர்டாக ஆனதுக்கான எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இவரை பார்க்கும்போது இவரை பார்த்த உடனே அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் முத்துமலை முருகனோட விஸ்வரூப தரிசனத்தையும் பார்த்துட்டு இப்போது கீழே இருக்கிற முத்துமலை முருகனை பார்க்கறதுக்காக நம்ம வந்து லைனில் வந்து நின்றுட்டோம். இங்கேயுமே க்யூ ரொம்பவே நிறைய மக்கள் கூட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, முருகனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சூப்பராக முருகனை பார்த்துருந்தோம். நம்ம நின்ன இடத்துலேருந்தே முருகர் சூப்பராக நம்மளுக்கு காட்சி தந்தார். அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கேன் கண்மணிஸ். உங்களோட வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இப்போ ப்ரே பண்ணிக்கோங்க. அது எல்லாமே சூப்பராக முருகர் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம வந்து ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அருமையான முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு நாம் இப்போ வந்து பிரசாதம் ஸ்டாலில் வந்துட்டு சக்கரை பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணும்ல, ஸோ அதுக்காக சக்கரை பொங்கல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கின சக்கரை பொங்கலும் வச்சு அப்பா அம்மா நான் எல்லாருமே பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கொண்டு போன புளியோதரையை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பங்குனி உத்திரம் டே ஸ்பெஷலாக வந்து முத்துமலை முருகன் கோவிலில் இங்கே கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் மாதிரி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வாங்க கண்மணிஸ், நாம் அந்த பரதநாட்டியம் டான்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒரு குட்டிக்கு சூப்பராக முருகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே க்யூட்டாக இருந்ததுனால வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் டே சூப்பராக தரிசனம் பண்ணிடுச்சு. டைம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். வாங்கலாம் ஒன்று நல்லா போய் அப்புறமா வேர்ச்சி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அப்புறம் நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. முத்துமலை முருகன் பங்குனி உத்திரம் அப்போ முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம சூப்பராக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சேலம் வந்து பசுறோம். இடி இடிக்குது. வரும்போது எவ்வளோ வெயில் அடிச்சிச்சோ இப்போ வந்து செம்ம சில்லு கிளைமேட், மழை வர மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க கண்மீஸ். இது எல்லாமே முருகனோட பிளாஸ்டிக் பிரிண்ட் தான் நம்ம இந்த தூரத்தில் தெரியுதில்ல இந்த மலை. இந்த மலை தான் நம்ம லிஃப்ட்டில் வந்து பார்க்கும்போது முருகன் படுத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு வியூவில் தெரியும். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சூப்பரான விஷயம்ல. அப்புறம் இந்த பிரிட்ஜு வந்து கோவிலுக்கு முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு போகிற பக்தர்கள் இந்த பிரிட்ஜு மேலே நின்று கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது ரொம்ப. இப்போ நம்ம கோவிலேருந்து சேலம் போகிறதுக்காக பஸ் ஏறியாச்சு. ஆத்தூர்லேருந்து சேலம் போகிற இந்த வழியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக க்ரீனரியாக இருக்கும். சேலம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ சேலம் வந்ததுக்கப்புறமும் லைட்டாக மழை தூரல் இருந்ததுனால திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு கேப் புக் பண்ணிவிட்டு அப்பா அம்மா நான் எல்லாருமே கேப்லேயே வீட்டுக்கு போயிட்டோம். இப்படி தான் கண்மணிஸ் எங்களோட இந்த இயர் பங்குனி உத்திரம் டே சூப்பர் ப்ளஸ்ஃபுல்லாக வந்து போயிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான முருகன் டெம்பிள் எதுன்னு சொல்லுங்கள் கண்மணிஸ். பாய்.